நாய் 4 நாயை கூட்டிக் கொண்டு வேட்டைக்கு போனால் அது சரியாக இருக்கும். கழுதை புலி 1000 கழுதை புலிகளோட போய் வேட்டையாடினால் சரியாக இருக்கும். ஆனால் புலி தனியாய் போய் வேட்டையாடினால் தான் அதற்கு பெருமையாக இருக்கும். தோற்போம் என்று தெரிந்தும் போராடி தோற்றமான மறவர்களின் பேரங்க நாங்க. பரவாயில்லடா 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 பரவாயில்லடா. எங்க பாட்ட அழகுமுத்துக்கோன கைது பண்ணி நிறுத்திருக்கான். அங்க காட்டி கொடுத்த துரோகிகள் இருக்கான். வெள்ளக்காரன் படையில நின்று நம்மவனே சண்டை போட்டு தோக்கடிச்சிட்டான். அப்ப நம்ம பாட்டன் சொன்ன உரையாடல கவனி வீர வசனத்தை, ஏய் தோற்றாலும் செத்தாலும் இந்த மண்ணில் வீர மறவர்களாக விழுவோம். ஆனால் நீ வென்றாலும் வரலாற்றில் துரோகி என்றுதான் பதிவு செய்யப்படுவாய். அப்படி ஒரு நாள் எங்களுக்கு பின்னாடி வருகிற வரலாறு எழுதும். எப்படி தோத்தாலும் ஜெயித்த அணிச்சு நின்னாண்டா, எவனோடும் சேரலடா. எம்ஜிஆர் நின்னா போடுவான், கருணாநிதி நின்னா போடுவான், ஜெயலலிதா போடுவான். இப்ப எடப்பாடி வரும்போது அவரை தமிழராக பார்க்க தயாராகலை, அவரையும் ஒரு கவுண்டராகத்தான் பார்ப்பார்கள். கார்த்திக் வந்த போது தமிழன் கட்சி ஆரம்பிச்சு, இல்ல தேவர். சரத்குமார் வந்தார், தமிழர் இல்ல நாடர். எங்க ஐயா ராமதாஸ் வந்தார், தமிழர் இல்ல படையாச்சு. எங்க அண்ணன் திருமாவளவன் வந்தாரு, நான் தமிழர் இல்ல நீ பறைய. இந்த சகதிக்குள் சிக்காத ஒரே ஒரு மகன் நிற்கிறேன் என்றால் உங்கள் முன்னாடி நிற்கிற உங்கள் மகன் செய்வாங்க. நான் நிறுத்துகிற வேட்பாளருக்கு தேவரும் வாக்கு செலுத்துவார்கள், தேவேந்திரரும் வாக்கு செலுத்துவார்கள், நாடாரும் வாக்கு செலுத்துவார்கள், முத்தரையரும் வாக்கு செலுத்துவார்கள், கோனாரும் செலுத்துவார்கள், பிள்ளை முதலி உடையார் எல்லாம் ஒரு ஐயா. அவனுக்கு தெரியும் என் அண்ணன் தமிழன், நானும் தமிழன். அவனுக்கு தெரியும். ஒரே காற்று, ஒரே தண்ணி, ஒரே ரத்தம், ஒரே நிலம். இது உன் நிலமடா, நீனு நானும் ஒரு ரத்தமடா. யாரு மேல கீழினாலும் ரத்தம் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நீ நானும் 10 மரம் தான். நம்ம தாத்தா பட்டுக்கோட்டை பாடுறான். பாட்டு சாதி 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 சாதியை பார்க்காதே, எதையாவது சாதிக்க பாரு. ஸ்ரீரங்கத்துக்கு வந்தார்ல, திருவரங்கத்துக்கு ஐயா மோடி. ராமேஸ்வரம் போனார்ல ஐயா மோடி. தனுஷ்கோடி போனார்ல. ஏன் ஒரு தடவை கூட என் திருச்செந்தூருக்கும் பழனிக்கு வர்றதில்ல? சொல்றான் சராவரா சோக்காண்டு இந்துடா, என் முருக இந்து கடவுளா இல்லையாடா சொல்றான். என்ன ராஜா நீ சரியான வீரன், வாடா என் பாட்டை பெருவிடையார் கோயில் வாடா, தஞ்சை பெரிய கோயில். என் பாட்டன் கட்டிய பெருவுடையார் கோயில்ல தலவாச வழியே உள்நுழைந்து போய் வழிபட்டு விட்டு ஒருத்தன் நிக்கிறேன்னா அவன் பேரை நான் தான் நிக்கிறேன். ஒருத்தன் கிடையாது. ஒரு சிங்காதி சிங்கம் இந்த நாட்டில் இருக்கிற ஒரு அரசியல் தலைவனை நான் சவால் விடா என் தலைவனானிட்டு தலவாச வழியே உள்ள போய் கோயில சாமி மட்டும் வர சொல்ல. குருமார் சீமா யாருமே வரமாட்டாங்களே சீமா, நீங்க நேரா தலைவாச வழியே உள்ள வந்துட்டீல, எல்லாம் தூர நின்று தானே கும்பிட்டு போங்க. என்ன பிரச்சனையா? அதனால ஆட்சி கலைஞ்சிரும் என்றதே இல்லையே, அதனால செத்து போயிருவாங்க. நான் கேட்டேன் அந்த குருக்கள்கிட்ட, சொன்னேன் இங்க பாருங்க ஐயா, என் பாட்டனுக்கும் பகைவனுக்கும் தான் பிரச்சனை, பாட்டனுக்கும் பேரனுக்கும் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்க அதையெல்லாம் பத்தி கவலைப்படாதீங்க. நீங்க போய் வச்சு கும்பிட்டு அப்படி வச்சு கும்பிட்டு கையில கொடுத்துருங்க, நான் பாத்துக்கிறேன். மறுபடியும் திருப்பி போனேன். நான் வந்து அவனுக்கு ஒரு புன்சிரிப்பு, பேர வர்றான். கப்பலை சும்மா படம் கொட்டி விளையாடுற மாதிரி விளையாண்டு இருந்திருக்காங்க. உண்மையில நீ கிழக்கு கடற்கரை சாலை இருக்குல்ல, அது ராஜராஜ சோழன் பெருவிதி, அதுக்கு பேரு. இப்ப ராஜீவ்காந்தி சாலை, கருணாநிதி சாலை. நான் வந்தேன்னா அது ராஜராஜ சோழன் பெருவிதி. ராஜா ராஜா ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கு ராஜா. இன்னைக்கு ஓங்கால பந்திருக்கு அடிக்கிற, நாளைக்கு ஏங்கால பந்திருத்தா அடிப்பேன். நீ ஓடி ஓடி அடிச்சு கிட்ட போய் கோல் போடுவ, நான் இங்கிருந்து அடிச்சு ஸ்ட்ரைட்டா அனுப்புவேன் கோல்.
ஒன்னும் கவலைப்படாத. நீ கோயிலுக்கு காலை நேர்ந்து விட்டுருக்கீல, அது மாதிரி இந்த இனத்துக்கு என்னை எங்க ஆத்தாப்ப நேர்ந்து விட்டுருக்கான். நீ கவலையே படாத, நீ கவலையே படாத, கவலையே படாத. நான் உறுதியா வெல்லுவேன். என்ன சத்தியத்தின் மகன். எனக்கு முன்னாடி என் முன்னவர்கள் இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக போராடி செத்தது உண்மையானால், அவர்கள் சுவாசித்த காற்று இந்த காற்றிலே உழவது உண்மையானால், அந்த வீரம் செறிந்த மூச்சு காற்றை அவன் பிள்ளைகள் நாங்கள் சுவாசிப்பது சத்தியமானால், இந்த மண்ணை நாங்கள் வெல்லுவோம். ஒரு நாள் தூய தமிழர் ஆட்சியை இந்த மண்ணிலே நிறுவோம். தமிழ் வாழும், தமிழர் ஆளுவான். இதுல எந்த மாற்றம் இல்லை. ஏண்டா கொள்கை வைக்கிற கூட்டத்தை நான் குத்துப்பாட்டு போட்டாடா அவளை வேற கூட்டியிருக்கேன். நீ மாநாட்டில் காவாலியா கூட்டம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்க பணியனை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல கூட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது கூட்டத்தை கூட்டுறதுக்கு ஏ காவாலியா வா வா வான்னு அவன் போ 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 அப்படின்னு போயிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு அவர் பேச ஆரம்பிக்கும் போது 3 சீட்டு கதை மது மாது சூது இது 3ஐயும் ஒழிக்கிறோம்ல அவங்க வந்தாங்க. டேய் ஒன்று கேட்கிறேன்டா அண்ணன் உரிமையோட, இவ்வளோண்டு அருகம்புல்றான், இதை சார குடிச்சா ஹெல்த்ரா உடம்புக்கு நல்லதுங்கிறான். கோதுமை புல்லு இதை குடிச்சா உடம்புக்கு நல்லதுங்கிறான். பனைமரம் தென்னை மரம் எவ்வளவு பெரிய புல்லுடா, அது பாலை குடிச்சா அப்படி ஃபுல்லா இருக்கும். இங்க பாரு தம்பி, உலகத்துல எந்த மதுவை குடிச்சாலும் நீ போதும்னு சொல்ல மாட்டா ராஜா. மட்டையாயி மல்லார் வரை குடிப்ப. ஆனா என்னோட மது இருக்குல்ல, பனம்பால் தென்னம்பால் இருக்குல்ல, 2 லிட்டருக்கு மேல தான் போதும்ன்ற. ஏன்னு கேளு, அது மது அல்ல, உணவின் ஒரு பகுதி. நீ இங்க பாரு, பணம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு குடு, தங்கம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, வைரம் எவ்வளவு கொடுத்தாலும் குடு குடு, சாப்பாடு போடு, போதும் தெரியுமா, போதும். அப்பத்தா என்ன போதும்னு சொல்றது சோறு ஒன்றுதான், அதுக்கப்புறம் கல் ஒன்றுதான். நீ மதுவை குடி, இந்த பனம்பால் தென்னம்பால குடி, நீ எவ்வளவு பெரிய கொம்பு குடியார மிடா குடியா இருந்தா 2 லிட்டருக்கு மேல குடிக்க முடியாது. நீ 200 ரூபா சம்பாரிச்சான்னு வச்சுக்க, 2 சொம்பு 10 10 20 ரூபா. சைடிஸ் சுண்டலும் வடையில் ஊறுக, அது ஒரு 10 ரூபா, முடிஞ்சு போச்சு. 50 ரூபாய்க்குள்ள முடிச்சுட்டா மீதி 150 வீட்டுக்கு கொண்டு போவேன். ஆனா இப்ப பத்தலை, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, இன்னொரு கட்டிங் கொடுங்க, கட்டிங் கொடுத்து அங்கேயே படுங்க. அப்புறம் வீட்டுக்கு போங்க, காசு இல்லை, பொண்டாடி தாலி எத்துறது, குடிக்க காசு இல்லை, குத்திடுறது. அதனால நாம வர்றோம், கல்லு கடையை திறக்கிறோம், பனம்பால் தென்னம்பால் மூலிகை சாறு இதை மூடுறோம். முதலமைச்சர் எங்கெங்க இருக்காரு? மாட்டுப்படையில் நிக்கிறாருங்க கோயில்பட்டியில. அங்க வாடா, நான் எத்திய சொரிஞ்சுக்கிட்டு வால்ல இருக்க உண்ணிய பிடிங்கிட்டு வந்து பாடுறா. மாடு என் செல்வமடா, மாடாடா கேடில் விழி செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற இணையில் வாடிச்சா என்னுடைய வேதம். மனிதனுக்கு கல்விதான் செல்வம், ஆனாலும் மாடும் நம் செல்வம்ன்றாரு எங்க பாட்டனார் வள்ளுவ பெருமகன். நீ ஏதோ மாடு நினைச்சிருக்க, என் உடன் பிறந்தவன்டா. உசலம்பட்டியில வந்து பாடுறா, ரேஷன் கார்டில் அவன் பேர் இருக்கும் கருப்பு. யாரு? காலைடா. குடும்ப ஒளிப்படம் இருக்குல்ல, குடும்ப படம் இருக்குல்ல, அதுல நடுவாள நின்னுக்கிறான்டா காலை. நீயே சொல்ற அண்ணன் ஜிஎஸ்கேன்னு ஒரு கிரிக்கெட் அணி இருக்குன்னு ஐபிஎல்ல ஒருத்தம் கூட தமிழன் இல்லைன்னு. 11 பேரும் தமிழன். உங்க அண்ணன் வந்து ஆடுவான். எங்க போனாலும் பிரச்சனைகளை கேட்டு கேட்டு அண்ணனுக்கு மண்டை சூடாய் போச்சுட்டாங்க. இத்தனீண்டு மூளை, நிறைய வேலை. முதல்ல இந்த ஸ்டாலின் படம், உதயநிதி படம் இதெல்லாம் கல்வி வச்சிருக்காங்க. அவனெல்லாம் போடா போடா, என் பிள்ளைகளை பாடுறா, என் தலைவன் படத்தை வச்சு தெரியும். அப்படி நெஞ்சில வீரனை சுமக்கணும்டா, வீரனை சுமக்கணும். வெட்டி வேலை, வெட்டி சவடால் விடுறவனை பார்க்க கூடாது. நாங்க மோடிக்கு அஞ்ச மாட்டோம், ஈடிக்கு அஞ்ச மாட்டோம். அப்பயும் அப்பா ஒரு காலில் மயம் ஒரு காலில் கட்டி குடிச்சுக்க. இந்தியாவில் இத்தனை மாநிலத்துக்கு எந்த மாநிலத்தில் அது விளையாட்டு போட்டி தொடங்க, நலத்திட்டம் தொடங்க மோடியை கூட்டிட்டு வந்துருக்கான்னு சொல்றேன். பாரதிய ஜனதா ஆளுநர் மாநிலத்தில் அந்த சேர்ந்தது இல்லை.
ஜெஸ் போட்டியா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். கேலோ இந்தியா வாங்க வாங்க. கேலோனா ஹிந்தியில விளையாட்டு. அப்ப போன தடவை ஹிந்தி தெரியாது போடான்னா ஆட்சிக்கு வந்தா ஹிந்தி தெரியும் வாடாவா. நானும் உன்னை நேசிக்கிறேன். நான் ரொம்ப நாளா உன்னை நேசிக்கிட்டு தான் இருக்கேன். நீதான் என்னை ஒரு தடவை காதலாக்கி விட்டுட்ட. ஒன் சைடு லவ்வாவே இருக்கு ரொம்ப நாளா. நானும் லவ் பண்றேன். நான் லவ்யூன்னு சொல்லும் போதுதான் நீ ஹைட்டியூங்கிற. நானும் உன்னை விட்ட பாடு இல்லை. நானும் நல்லா தாடி எடுத்து பார்த்தேன், தாடியை வச்சு பார்த்தேன், டைட்டா சட்டை போட்டு பார்த்தேன், ஜீன்ஸ் போட்டு பார்த்தேன். இன்னும் லவ் பண்ற மாதிரி தெரியல. நான் உருகி உருகி உன்னை காதல் சுத்துறேன். நீ கஞ்சா குடிக்கிறவன், பான்பராக போடுறவன், தண்ணி அடிக்கிறவன், அடுத்த தாலி இருக்கிறவன், முள்ள மாதிரித்தனம் பண்றவன், கொலை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போறவன், இவனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துடுறேன். ஒரு ஓட்டுப்பா, ஒரு ஓட்டு. அத விவசாயிக்கு காட்டுப்பா, விவசாயி காட்டுப்பா. எப்பா போட்டாய்ப்பா. உதயசூரியன் 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 ரெட்டலை 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 போட்டாய்ப்பா. போட்டா அவன் வீட்டில் தான் கிடக்கிறது, நம்ம வீடு இருண்டு கிடக்கப்பா. தயவு செய்துப்பா ஒரே ஒரு தடவை. டேய் விவசாயிக்கு நீ ஓட்டு போடலடா, நீ மானச சொல்றீங்கடா. நன்றி உணர்ச்சி உனக்கு இருந்தா 3 வேளை நீ உப்பு போட்டு சோதிங்கிறது உண்மையா இருந்தா நன்றியோட ஒரு தடவை விவசாயிக்கு நன்றி. ரொம்ப நாளா வெம்புழுதியில, வெங்காட்டுல, வேர்க்க, பனியில, மலையில, வெயில்ல காஞ்சு உப்பு உடம்பெல்லாம் வேர்வையா உப்பு பூக்க, காலில் வெடிப்பு வெடிக்க, கண்ணு மொழி பிதுங்க, கண்ணச்சத தொங்க, வெம்பாடு விட்டு விளைச்சு எனக்கு உணவளித்து உயிர் காத்த சாமி உனக்கு ஒரு ஓட்டு நன்றி போடா. ஒரே ஒரு ஓட்டு போடுறாங்க. என்னை கேட்பான், சின்ன நீ முதலமைச்சராகிற ஆசையில தான் கட்சி ஆரம்பிச்சிருக்கியா? இல்லங்க நான் முச்சந்திலிருந்து கத்திட்டே சாகிறதுக்கு தாங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கேன். ஏண்டா நாய் பேயெல்லாம் நாட்டை ஆண்டுச்சு என் மண்ணை. இந்த மண்ணின் மகன்டா, மான தமிழ் மகன்டா, மான தமிழச்சி மாறல பால் குடித்த வீர தமிழ் மகன். நான் இந்த நிலத்தை ஆளக்கூடாதா? சரா இந்த நாட்டில் தலைவன் ஒரு தடவை என்னோட தர்க்கம் பண்றான். நான் ஒரு அரை மணி நேரம் பேசிட்டு கீழே இறங்குறது. ஐயா ஸ்டாலின் ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். ஐயா எடப்பாடி ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். தம்பி அண்ணாமலை ஒரு 1/2 மணி நேரம் பேசணும். தம்பி உதயநிதி 1/2 மணி நேரம் பேசணும். எல்லாம் பேசிட்டு இறங்கு. எவன் பேசுறது சரியா இருக்கும் அவனுக்கு போட்டுடா என் மக்கள் ஓட்ட. Don't worry, be happy. I am always with you. Don't worry. அண்ணனுக்கு என்ன பிரச்சனை? மலைக்கு மாலை போட்டிருக்காரா? ஏன்டா அந்த மாதிரி இல்ல சீசன் அப்படி இருக்க, மார்கழி மாசமா இருக்காதுங்க. இல்லடா நடிக்கிறேன் இந்த படத்துல யார் ஜோடி, யார் டேரக்டர், இவ்வளவு கேள்வி கேட்பான். அதுக்கு சும்மாப்பா, சும்மா தேர்தலில் ஜெயிக்கிறதுக்கு நேர்த்தி கிடையாது. அதுல சில பேர் தாடி உங்களுக்கு, சில பேர் டேய் வைக்கவா எடுக்கவாடா, வளர்க்கவா சிறைக்கவாடா, ஏதாவது ஒன்று சொல்லுங்கடா. பெரிய பெரிய குடும்பம். அதுல ஒரு அண்ணே தாடியோட உங்களை பார்க்கும்போது போராடி மாதிரி இருக்கணும். அப்ப இவ்வளவு நாள் கோமாடி மாதிரி இருந்தானடா. என்னடா உன் பிரச்சனை? என்ன மாதிரி அது அவனுக்கு இந்த தாடி வச்சிருக்கான் பாரு. அவன் போறான் அண்ணனை எப்படியும் தாடி எடுக்க விட்டுறாது, நல்லா இருக்கு. அவனுக்கு கம்பெனி சேர்க்கிறான். தாடி இல்லாத பாரு. சீச்சி அண்ணனுக்கு செட்டாகல, சோகமா இருக்கு, எடுத்து விட சொல்லு. ஆனா மீசடி உனக்காக தாடி எடுக்கிறேன், அவனுக்காக ஒரு மாதிரி மீசை வளர்க்கிறேன். ஆனா நீ எனக்காக ஒரே ஒரு ஓட்ட போட்டு